24 ஏப்ரல் 2023 இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு புக் டே அண்டு நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. இன்றைக்கி மொத்தம் 2 டே. நான் டெய்லியும் சொல்கிற டே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான டே என்னென்னா உலக புத்தக தினம், வேர்ல்டு புக் டே அண்டு நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூஸுக்கு போகலாம். பிரதமர் மோடி இன்று கேரளம் வருகை. அதாவது 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி வந்து கேரளாவுக்கு வருகை தராரு. மெயினாக எதுக்கு வராருன்னா, இப்போ ஈஸ்டர், ரமலான் அந்த மாதிரி பண்டிகைகள்லாம், அதாவது கிறிஸ்துவ பண்டிகைகள்லாம் கிறிஸ்துவ யாத்திரை போவாங்க. அதுக்கு ஒரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்நேக யாத்திரை. அதாவது கிறிஸ்துவ யாத்திரைக்கு பேர் என்னென்னா ஸ்நேக யாத்திரை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ம அறிவியல் பூங்கா தொடங்கினார். கேரளா 2 நாள் பயணம் வந்து எண்ம அறிவியல் பூங்கா வந்து அவர் தொடங்கி வச்சுருக்காரு. எங்கன்னா திருவனந்தபுரமில், கேரளா திருவனந்தபுரத்தில் டிஜிட்டல் சயின்ஸ் பார்க் வந்து தொடங்கி வைத்தார். இதோடைய செலவு வந்து 1500 கோடி செலவில் கட்டப்பட்ட டிஜிட்டல் சயின்ஸ் பார்க்கை திருவனந்தபுரத்தில் திறந்து வச்சார். அடுத்து வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்த வந்தே பாரத் சேவையை வந்து திருவனந்தபுரம் டு காசர்கோடு ட்ரெயின், அந்த வந்தே பாரத் ரயிலை சேவையை வந்து தொடங்கி வைத்தார். அடுத்து 14 தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு. அதாவது இந்த பிரச்சனை டெய்லியும் போயிட்டே தான் இருக்குது. 8 மணி நேரம் வேலையை வந்து 12 மணி நேரம் வேலையாக கூட மசோதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு நிறைய இடத்துல வந்து எதிர்ப்புகள், கண்டனங்கள் தெரிவித்துட்டே வராங்க. அதில் இன்று அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துக்காக 14 தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது வந்து இந்த மசோதா வந்து கேன்சல் தான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த 12 நேரம் வேலை திட்டம் மசோதா வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சூடானிலிருந்து இந்தியர்கள் மீட்க தயார் நிலையில் விமானங்கள். அதாவது நமக்கு தெரியும், சூடானில் வந்து இப்போ இந்த போர் நடந்திருக்கு. இந்த துணை இராணுவத்திற்கும் போர் நடந்திருக்கு. அது ஆல்ரெடி இந்தியர்களை மீட்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்காங்க இந்திய இராணுவம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் விமானங்கள் வந்து தயாராக இருக்குது. அதாவது சூடான் துறைமுகத்துக்கு இந்திய கடற்படை, இது மெயினாக பார்த்துக்கோங்க, இந்திய கடற்படையின் பெயர் வந்து INS சமேதா கப்பல். இந்த கப்பலை வந்து சூடான் துறைமுகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இந்தியர்களை மீட்டெடுப்பதற்காக. அடுத்து விமானம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, தயார் நிலையில் என்ன இருக்குன்னா C-130J அப்படின்ற விமானம் வந்து 2 விமானம், C-130J 2 விமானம் வந்து தயார் நிலையில் இருக்குது இந்தியர்களை மீட்பதற்காக. இதை நோட் பண்ணிக்கோங்க. சூடான் துறைமுகத்துக்கு இந்திய கடற்படையின் அனுப்பின கப்பல் பேர் வந்து INS சமேதா, விமானம் வந்து C-130J. அடுத்து சூடானுடைய தலைநகரம் என்னென்னா கார்டூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ. சூடானுடைய தலைநகர் வந்து கார்டூம். அடுத்து திருவள்ளூர் அருகே நீர் சுரத்து நிரம்பும் சங்ககால உறைகிணறு. அதாவது திருவள்ளூர், சென்னை பக்கம் திருவள்ளூரில் ஒரு உறைகிணறு வந்து பழங்கால உறைகிணறு ஒன்று இருந்துகிட்டு இருந்து. உறைகிணறுனா அந்த கிணறு சுற்றி வந்து கல்லால், கருங்கல்ல, செங்கலால் கட்டப்பட்டிருப்பாங்க. அதான் உறைகிணறு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இப்போ வந்து நீர் சுரந்து வருது. இதெல்லாம் மக்கள் எல்லாமே போய் காண்றாங்க. நீர் சுரந்து வருதுன்னு ஒரு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டாணி இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்க கோரிக்கை. அதாவது பட்டாணி இறக்குமதிக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. என்னென்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு பட்டாணி எப்படி வரும், பட்டாணியும் மஞ்சள் பச்சை பட்டாணி எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தூத்துக்குடி துறைமுகமாக மூலிமா தான் இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அதை வந்து மத்திய அரசு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அந்த வழியில் வரக்கூடாது, தூத்துக்குடி துறைமுகமாக இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்தாங்க. அந்த தடையை விலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் கோரிக்கை விடுத்திருக்குது. ஏன்னா பட்டாணி இறக்குமதி வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கிறதுனால அந்த தடையை வந்து, அதாவது தூத்துக்குடி துறைமுகம் வழியாக வர தடையை வந்து நீக்கணும், மத்திய அரசு கொடுத்த அந்த தடையை நீக்கணும்னு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் கோரிக்கை விட்டிருக்குது. அடுத்து பெண்களுக்கு உதவி மையத்தில் புதிய பணிகள். உதவி மையத்தில் வந்து நிறைய ஜாப் வேகன்சி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து May 5க்குள்ளே விண்ணப்பிக்கலாம். மெயினாக இந்த பிடெக் படித்தவங்க, BSc படித்தவங்க எல்லாருமே அதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்து தமிழகத்தில் தொழுநோய் பாதிப்பு 23% உயர்வு. தொழுநோய் பாதிப்பு, அதாவது தோல் சம்மந்தப்பட்ட இந்த பாதிப்புலாம் இப்போ வந்து 23% உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க. இது யார் இந்த தொழுநோய் பாதிப்பு இது பண்ணுறாங்க? இது ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. என்னென்னா தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஒன்று இருக்குது. அது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1983 தொடங்கப்பட்டது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, தொழுநோய் பாதிப்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு திட்டம் ஆரம்பித்தாங்க. பட் அது இப்போ வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்த தொழுநோய் பாதிப்பட்டவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மருந்து அதன் கீழே அந்த நோய்களுக்கு என்ன மருந்து கொடுக்குவாங்கன்னா டாப்ஸோன். இது நோட் பண்ணிக்கோங்க.
டாப்சோன்ன்ற மருந்து தான் ஃபஸ்ட்டு வழங்கப்பட்டது. அந்த 1983 தொடங்கப்பட்ட பிறகு அந்த நோயாளிகளுக்கு தொழுநோய் பாதிப்பு நோயாளிகளுக்கு டாப்சோன் அப்படின்றது அனுப்பிச்சாங்க. அதாவது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நோயாளிகளுக்கு டாப்சோன் மருந்து வழங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த டாப்சோனுக்கு பிறகு ரபாம்சின், குளோபாசாமின், டாப்சோம் இந்த 3 மருந்து வந்து அடுத்த பிறகு கொடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்க்கரை நோய் விழித்திரை பாதிப்பை கண்டறிய சங்கர நேத்ராயாவில் புதிய முறை, அதாவது டயபெட்டிஸ் இருக்குல்ல அந்த சர்க்கரை நோய், அது வந்து விழித்திரை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சங்கர நேத்ராலயா இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு புதிய முறை கையாளுறாங்க. அது விழித்திரை பாதிப்பை முன்கூட்டியே அறிவதற்கான புதிய மருத்துவ ஆதரவு. இது யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா, ஐஸ்லாந்தின் ரெட்டினா ரிஸ்க் அமைப்புடன் இணைந்து சென்னை சங்கரா நேத்ராலயாவும் ஐஸ்லாந்தின் ரெட்டினா ரிஸ்க் அமைப்பும் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த விழித்திரை பாதிப்பை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு புதிய முறையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரூபாய் 296 கோடியில் புதிய திட்டங்கள் தொடக்கம். புதிய நிறைய திட்டங்கள் வந்து 296 கோடியில் தொடங்கப்பட இருக்குது. அடுத்து கிரிப்டோ சொத்துக்களை ஒழுங்குபடுத்த சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம். நம்ம மத்திய நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ சொத்துக்களை, அதாவது கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தணும், அதுக்காக சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எண்ணிக்கை 67 லட்சம். அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா, அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண எண்ணிக்கை வந்து 67.33 லட்சமாக இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடந்த 9 ஆண்டுகளில் 50,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 9 ஆண்டு, அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்த கடந்த 9 ஆண்டுகளில் 50,000 கிலோமீட்டருக்கு வந்து NH வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 2014 to 15 97,830 கிலோமீட்டர் NH இருந்தது. இப்போ தற்போது எவ்வளோ இருக்குன்னா 1,45,155 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது இல்லாமல் விமான நிலையங்கள் வந்து இரட்டிப்பாக இருக்குது. அது 2014 வருடத்தில் 74 விமான நிலையங்கள் இருந்தது. ஆனால் இப்போது 2023 148 விமான நிலையங்கள் இருக்குது, அப்படியே இரட்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரபலங்களின் ட்விட்டர் கணக்கில் மீண்டும் நீலட்டிக் குறியீடு. அதாவது ட்விட்டரில் எலான் மஸ்க் எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினா தான் அந்த ப்ளூடிக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியில் நிறைய பிரபலங்களுடைய ப்ளூடிக் எல்லாம் எடுத்தாங்க. இப்போ அதை மறுபடியும் அந்த கணக்கில் மீண்டும் நீலட்டிக் குறியீடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து சரக்கு கையாளுகை குறியீடு 38வது இடத்தில் இந்தியா. அதாவது சரக்கு கையாளுகை குறியீடில் இந்தியா வந்து 38வது இடத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்கன்னா உலக வங்கி தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது என்னதுன்னா லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் மூலிமா 38வது இடத்துல இந்தியா சரக்கு கையாளுமை குறியீடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா 54வது இடத்துல இருந்தது. 2018 44வது இடத்துக்கு வந்தது. தற்போது இப்போ வந்து 38வது இடத்துல பிடிச்சிருக்கு. இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வைசாகி கொண்டாட்டம். வைசாகின்றது என்னென்னா சீக்கியர்களுடைய புத்தாண்டு, அதுதான் வைசாகின்னு சொல்லுவாங்க. ஒரு கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வைசாகி என்றால் என்னென்னா சீக்கியர்களின் புத்தாண்டை தான் வைசாகின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தாண்டை வந்து கொண்டாடி இருக்காங்க. அடுத்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ரேம்பேன் அப்படின்னு என்னென்னா, ரேம்பேன்ன்றது ஒரு மொபைல் கிளினிக்னு சொல்லலாம். ரேம்பேனோட அக்ரானிம்ஸ் என்னென்னா ரேப்பிட் ஆக்ஷன் மொபைல் BSL 3+ அட்வான்ஸ்ட் ஆகுமெண்டட் நெட்வொர்க்னு சொல்லலாம். இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மொபைல் BSL 3 லெபராட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஆர்கனைஸ் ஆகணுதுன்னா கோவாவில் ஆர்கனைஸ் ஆனது. இதோடைய கான்செப்ட் என்னென்னா மேட் இன் இந்தியா மொபைல் கிளினிக், அந்த கான்செப்டில் இது வந்தது. கொஷின் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்கன்னா ரேம்பன் வந்து எதுக்கு கீழே வருதுன்னு கேட்டாங்கன்னா மொபைல் கிளினிக் கீழே வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்சன்ஸ் டு ஸ்க்ரீன் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். அது ஆட்சன்ன்றது எதுக்குன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது கேட்டு வந்தாங்க. இது எந்த இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணது, இதுதான் கொஷின். எந்த இன்ஸ்டியூஷன் பண்ணதுன்னா IIT மெட்ராஸில் தான் டெவலப் பண்ணாங்க. அடுத்து ஸ்டார்ஷிப் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் எவர் பில்டு டு டேக் ஹியூமன்ஸ். ஆல்ரெடி ஒரு நியூஸில் பார்த்தங்க ஸ்டார்ஷிப்பை பற்றி. ஏதோ எந்த கம்பெனி வந்து ஸ்டார்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்ஷிப் எதுக்குன்னா ஹியூமன் பீயிங்ஸை இங்கேருந்து ஸ்பேஸ், அதாவது மூனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு
ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. அதை எந்த கம்பெனி பில்ட் பண்ணாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க தான் பில்ட் பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப்னு சொல்லலாம். அடுத்து செட்டப் டாஸ்க் ஃபோர்ஸ் டு மானிட்டர் ஓப்பன் ஏஐஸ் சாட் ஜிபிடி. ஓப்பன் ஏஐஸ் சாட் ஜிபிடியோட டாஸ்க் ஃபோர்ஸ் மானிட்டர் பண்ணுறது எந்த பண்ணிக்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? கொஷின்ஸ் அவ்வளோதான். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான்.